பிராண்ட் டூ வீலர் ஷோரூம் எவ்வளோ நாள் ஆகும் இந்த ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆகுது. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் 10 years இருக்கு. உங்களோட இஎம்ஐ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இது நாங்கள் செல்றவங்களோட நம்பிக்கை பார்த்து கொடுப்பீங்களா இல்லை உங்களோட சிலிக்கோட பார்த்து கொடுப்பீங்களா? இல்லை ஒருத்தங்க சிபாரிசில் தருவாங்க. ஏன்னா சில பேர் ஆளை பார்த்தா இவர் கெட்டு வரான்னு ஒரு பயம் இருக்கும். சாதாரண புரிய வைக்கிறாங்க கெட்டு வரா நான் பார்க்குறது இதெல்லாம் பேங்க் செக்டரில் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி இங்கே பொறுத்த ப்ரீ மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வண்டி இருக்கிற எல்லாருக்குமே வந்து வண்டி நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லோன் பண்ணவே முடியாதவங்களுக்கு கூட பிரைவேட் செக்டரில் வச்சு நான் மூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். வண்டி வந்து எடுக்கிறவங்களுக்கு கூட வண்டி இல்லைன்னு சொல்லி போக முடியாத சிச்சுவேஷன் நான் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நல்லாவே நம்ம கிட்ட வந்தால் வண்டி எடுத்துகிட்டு போகலாம், சிவில் லீவ் பண்ணாலும் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வண்டி போட்டாசுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொரோனா டைமிங்கில் நிறைய லோன் ரீஃபால்ட் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ அந்த கஸ்டமருக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைவேட் செக்டரில் லோன் போடுறோம். ப்ரைவேட் செக்டர்னா இப்போ நார்மலாக நம்ம கிட்ட ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம். நார்மல் வண்டி எடுக்கிறது ஸ்கூட்டர், அதாவது ஸ்கூட்டர்னா ஆக்டிவா, ஜூபிட்டர், இந்த மாதிரி டியோ, இந்த மாதிரி ஸ்கூட்டர் செக்டர் எடுக்கிறது எல்லாமே 10,000 தான் இனிஷியல் பேமெண்ட். ஓகேங்களா? பஜாஜ் வண்டி கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. பஜாஜில் பார்த்தீங்கன்னா பல்சர் இருக்குது, ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா டியோ இருக்குது, ஆக்டிவா இருக்குது, யமகா இருக்குது. யமகாவில் வந்து ஷாசிமோ, ரேட்டா, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து எல்லா வண்டியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு வண்டிக்கு நம்ம ஒரு மாதிரி நம்ம செக்டர் எடுத்துகிட்டு போகணும். சிவில் நல்லா இருந்ததுனாக்கா, அவங்களுக்கு நல்லா இருந்தது, லோன் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க, ரீபேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வெறும் ஜஸ்ட் 10,000 மட்டும் கட்டிட்டு, அதாவது 8899 மட்டும் பே பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம். அதனால நம்மளோட ஆஃபர்ஸ் ஆமாம் குறைந்த முன்பணம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குறைந்த முன்பணம் நம்ம கிட்ட வண்டி எடுத்தா இந்த இப்போ ஓப்பனிங் ஆஃபர்ன்றதுனால இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். 3 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ. இந்த வண்டி வந்தாலும் அதே 10,000 தான். இந்த மாதிரி ஹோண்டா ஆக்டிவா விலை கம்மியான வண்டி எடுத்தாலும் 10,000. ஆமாம், எல்லா எலிஜிபிள் வந்து அதாவது பைக் டைப், பைக் ஸ்கூட்டர் எல்லாமே வேரியேஷன் மாறலாம் மேடம். ஆமாம், ஜிபி பெரிய பெரிய வண்டிலாம் வருது, ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வருது, அதில் 2 லட்சம்லாம் வருது. அது 10,000 கட்ட முடியாது. கட்ட முடியாது. 1,80,000 இருக்கிற வண்டி எலிஜிபிள். அதுக்குள்ள இருக்க வண்டி எதா இருந்தாலும் காமனான வண்டிங்களாம் உங்களுக்கு தந்துருவீங்க. ஸ்போர்ட்ஸ் வண்டியில் அதிகமான வண்டிலாம் அது வேரியேஷன் மாறும். ஸோ அந்த வண்டிலாம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் நம்மகிட்ட வண்டி எடுத்தால் 3 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக தரும், ஹெல்மெட் ஃப்ரீ பண்ணுறோம், வண்டியோட ஃபுல் கவர் ஃப்ரீயாக தரும். அது இல்லாமல் ஸ்பாட் ஹோம் டெலிவரியும் அவைலபிள் வீட்டுக்கே இருக்குது. சிலர் வந்து என்னன்னாக்கா, நான் ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ணேன், ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஹோம் டெலிவரி கூட இருக்குது. ஸ்பாட் ஃபினான்ஸும் பண்ணி தரோம். ஸ்பாட் ஃபினான்ஸ்னாக்கா நீங்கள் உடனே டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா வித்தின் a day, within 1 hour டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்கோடைய டீடைல்ஸ், பாஸ்போர்ட், இது மட்டும் இருந்தால் அதுதான் செக் ப்ராப்ளம் வந்துடும். அவங்களுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து நான் ப்ரைவேட் செக்டர் ஆமாம், ப்ரைவேட் செக்டர் ஆமாம் நானே நம்ம ஆக்டிவாக இந்த வாரண்டி வாங்குறதுக்கு ஆக்டிவாக இருக்கணும். அதை இன்சூரன்ஸ் பேமெண்ட் 10,000 கிட்ட சொல்லுங்க. இதோட ஜீவோட டேரி வச்சு அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். 3 வருஷம் இருக்கு. நீங்கள் எடுக்கிறத பொறுத்து. இல்லை சில கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு 1 வருஷம் போதும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. சில கஸ்டமர் 2 வருஷம் போதும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா மாதம் நான் கட்டிக்கிறேன். ஆமாம், 3 இயர்ஸ். அதுக்கு மேலே கிடையாது. 3 இயர்ஸ். அதுக்கு முதல் வருஷம் எடுக்கிறவங்க எவ்வளோ பேமெண்ட் வரணும்? அதாவது 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. சில ஃபினான்ஸில் 4 இயர்ஸ் வரைக்கும் அப்ரூவ் பண்ணி 4 வருஷம் மேக்ஸிமம் 4 வருஷம் வரைக்கும் நாங்கள் பண்ணி தருவோம். அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். இந்த வண்டி வந்து எடுக்கிறாரு, இப்போ 1 வருஷம் இருக்கிறவங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்? அதுதான், அது டிஃபர் ஆகும். ஒரு வண்டிக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். இதெல்லாம் வண்டினா ஒரு 1,20,000 இருக்கணும். ஆமாம், டியோ பார்த்தீங்கன்னாக்கா 1,30,000 கேட்டால் வருது. அப்படி இல்லை, உங்களுக்கு பேமெண்ட் 10,000 கட்டணும். இது கூட ரேட்ஸும் இன்ட்ரெஸ்ட் வேலை ப்ரைஸ் ஆகும். அது டிஃபர், அதுதான் சொல்கிறேனே, அது டிஃபர் ஆகும். இவங்க
ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இல்லை நான் நல்லா பண்ண டிஃபால்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி கூட நம்ம பண்ணிட்டோம். புது வண்டி என்ன வண்டி சார்? என்ன 160 வண்டி வாங்குறீங்க? இல்லை முதல் முறையாக வாங்குறீங்க? ஆயிடுச்சு 2 நாள் ஆச்சு. ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. சரிங்க. இது வந்து கிரீன் மோட்டார்ஸ் இருந்து வாங்குற கிஃப்ட்டு. ரொம்ப நன்றி. 3000 வரைக்கும் பண்ணேன். கூட ஓடும். ஆமாம், மூவிங்கில் இருந்தால் 5000 வரைக்கும் பண்ணிட்டோம். ஓரளவு கண்டிஷனாக வந்து அதுதான் 5000 வரைக்கும் ஸ்டாப்னாலே 5000 வரைக்கும். ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும் வண்டி. நான் ஸ்டாப் இருக்காது. நான் ரன்னிங்கில் 10 வருஷம் வண்டி 8 வருஷம் வண்டி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மாதிரிக்கு ரேட் அதிகமாக அந்த அந்த வாய்ப்பு வழங்குறீங்க. எல்லாமே அப்புறம் பண்ணுறீங்க, மல்டி பிராண்டும் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க, நல்லா செலவு பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வேறு என்ன பண்ண சர்வீஸ் எல்லாம் பண்ணுறது? சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் வந்து சில கஸ்டமருக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். சில கஸ்டமருக்கு வந்து நம்ம 50% அதாவது டிஃபர் ஆகும். ஒரு வண்டிக்கு வந்து நம்ம நார்மலாக நீங்கள் ஷோரூம்லலாம் போய் எடுக்கும் போது கம்பெனி பிராண்டுன்னு சொல்லி நார்மல் பிராண்ட் தான் நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து நார்மல் பிராண்டே இருக்கிறதே கம்மியான ப்ரைஸே பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், ஃபுல் ஆக்சரிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட ஸ்கூட்டருக்கு சொல்லுவேன், வண்டியோட ஃபுல் பம்பர் செட் வரும், வண்டியோட சீட் கவர் வரும், ஹேண்ட் பிரேக் வரும், அப்புறம் ஃப்ளோர் மேட் வரும், கண்ணாடி நார்மலாக வண்டியிலே வரும், ஃப்ளோர் மேட் வரும், ஹேண்ட் பிரேக் வரும், இண்டிகேட் பஸ்ஸர் வரும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக புது வண்டி என்ன வண்டி சார்? என்ன 160 வண்டி வாங்குறீங்க? இதை முதல் முறையாக வாங்குறீங்க? ஆயிடுச்சு 2 நாள் ஆச்சு. ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. இது வந்து கிரீன் மோட்டார்ஸ் இருந்து வாங்குற கிஃப்ட்டு. ரொம்ப நன்றி. வண்டியோட ஃபுல் கவர் கொடுக்குறோம், ஹேண்ட் பிரேக் கொடுக்குறோம், இண்டிகேட் பஸ்ஸர் கொடுக்குறோம், முன்னாடி டேங்க் பேக் கொடுக்குறோம், ஸோ ஹெல்மெட்டை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வண்டிக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ரிட்டர்ன் வண்டி நம்மக்கிட்ட எடுக்கிறதுனால 5500 ஒர்த் உள்ள திங்ஸ் வந்து நம்ம ரிட்டர்னாக கொடுக்குறோம் வண்டி எடுக்கும் போது. ஸோ இது எல்லாமே நம்ம சைடில் புக் பண்ணி அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் டெலிவரி கொடுக்குறோம். நார்மலாக டெலிவரி வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷனோட இப்போ உதாரணத்துக்கு நான் கலர் விரும்புகிறேன், கலர் இதெல்லாம் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அது எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எல்லா பிராண்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்னென்ன பிராண்ட் பண்ணீங்க? சார் ஓலா இருக்குது, பஜாஜ் இருக்குது, எல்லாமே பண்ணுறோம். நிறைய புதுசாக வண்டி வந்து இருக்குது, ஹீரோ இருக்குது, எல்லா மாடலையும் வந்துருக்கு. இப்போ எப்படி அதுக்கு எந்த இதுவான ஒரு மக்களுக்கு ஒரு விளக்கம் கிடையாது. நீங்கள் அந்த ஃபீல்டுனால உங்களுக்கு எப்படி சொல்லுது பெட்ரோல் வண்டிகளும் மக்களோட அது அவங்களுடைய அது உள்ள நம்ம விட முடியாது. ஸோ 2 வண்டியும் எடுத்து ஓட்டி பார்க்கலாம். அவங்களுடைய வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஆமாம், அவங்க என்ன வண்டி அதே பிராண்டை வாங்க ஒரு நியூ பிராண்டாக தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதில் சில ஃபெயிலியர் மாடல்கள் மட்டும் கஸ்டமருக்கு நான் சொல்லுவேன், பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறேன். இது வேண்டாம், இதுக்கு பதில் நீங்கள் இது போகலாம். பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து மக்கள் கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ 10 தான் வாங்குவேன், 1000 ஆனால் அதில் இன்னும் உங்களுக்கு வந்து வரல. அப்படி இருக்கும்போது உங்களோட அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இல்லை சில வண்டிக்கு மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், அது வேண்டாம், இந்த 3 வண்டி வருஷம் நீங்கள் போட்டுக்கூட அது வண்டி பேட்டரி போய்ட்டு தெரிய போயிடாங்க. அதெல்லாம் கேட்குறேன். அந்த பேட்டரி மாற்றுறதுக்கே எப்படியோ 60,000 ஆகும். ஸோ சில கஸ்டமர் அப்படி சொல்ல முடியாது. பட் சில ஃபினான்ஷியலாக எனக்கு பெட்ரோல் போட்டு புரியல அப்படின்ற பட்சத்தில் சில கஸ்டமர் அது போனாங்கன்னா நம்ம அது பொருளே சொல்ல முடியாது. நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம கீழே பட்ஜெட் உள்ளவங்க தான் இதை வந்து ரெஃபர் பண்ணி வாங்குறாங்க. அவங்களுக்கு இதில் அட்வைஸ் சொல்கிறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். வியாபாரம் வந்து பேசிடுவாங்க. பொதுமக்கள் இதை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அவங்க விளங்கிப்பாங்க. வரும்போது அவங்க ஒரு நாலேஜோடு வருவாங்க உங்களோட வரையும்போது. ஏன்னா இப்போ இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம், அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பு கிடையாது. நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும் வண்டி வாங்குகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லலைன்ற ஒரு கவலை வரும் அவங்களுக்கு. நான் தான் தப்பாக கேட்டேன். என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நான் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இது போங்க நானும் ஒரு சஜஷன் கொடுப்பேன். ஏன்னா வர்றது என்னன்னா இப்போ இன்ஸ்டன்ட்டாக எடுக்கிற
ஏன் சைட்லேருந்து ஒரு சஜஷன் கொடுக்குது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு இப்போ வந்து நான் கேட்ட உடனே இது கொடுத்தோம்னா உடனே நம்ம வந்து ஆன்லைன் வச்சுட்டு வண்டி ஆமாம் நம்ம கொடுத்துடலாம். உடனேனா கொடுத்துருக்க மேடம் அந்த வண்டியை முந்தின வீக்குன்னு நம்ம கொடுத்துடலாம். பண்ணிடலாம். அதான் இதுதான் உங்களுக்கு வச்சுருக்கேன். நம்ம பேசி வர அது 1 வண்டி உங்களுக்கு அவைலபிளாக ஆமாம். கேட்ட உடனே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா நம்ம கிட்ட எல்லா வண்டியும் அவைலபிள் இருக்கு சார். ஸோ நம்ம கை கிரவுண்ட்ல இருக்கு சரிங்களா. ஸோ அங்கேயும் வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கு. ப்ரோலாம் சரிங்க. ஆமாம் வந்து இது வந்து ஒரு என்கொயரி பண்ணுறேன் ஆஃபீஸ் தான். மற்றபடி உங்களுக்கு மெட்டீரியலாக வேறு எல்லாமே ஒரு இடத்துல அவங்க நாங்கள் கூட்டு போயிருக்கோம். ஆமாம் அங்கே கூட்டிகிட்டு ஒரு போயிடுவோம். நல்லா இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம். எங்கே என்ன வேணும்னு கேட்டோம்னா நம்ம கூகுளில் பார்த்துட்டு சஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி மறுநாளே எடுத்துகிட்டு வந்து காட்டி நம்ம கொடுத்துருவோம். உங்களோட ஒரு நேரத்துக்கு கொண்டாட நன்றி. உங்களோட வளர்ச்சி நேர்மையாக வளரணும். ஏன்னா ஒரு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மல்லிகைலாம் கிடையாது. பெரிய ஆளுலாம் செய்யாட்டெல்லாம் போகிற நண்பர் வந்து இருக்காரு. அது வாங்குறதுக்கு நம்ம பண்ண மாதிரி ரொம்ப வருஷம் 20 வருஷம் முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க பணமும். அதை விட நீங்கள் ரொம்ப எளிமைப்படுத்திருக்கீங்க. ஏன்னா மல்டிகிரேட்டை கொண்டு வரதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. அந்த ஒரு சவால் இருக்குது. ஏன்னா எல்லாரோட கல்வி இருக்கலாம். அதனால மக்கள் எளிமைப்படுத்துறதுனால உங்களோட நிறுவனத்தினால மக்கள் எல்லாமே கிடைக்குது. உங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் வளர்ந்து இதெல்லாம் பெரிய இப்போ வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. உண்மையான ஆளாக இருக்குது. அதை